ஹலோ கைஸ், இது உங்கள் பாத்ரி கேமிங் தமிழ். ஸோ கைஸ், நம்ம வந்து ஏகப்பட்ட வீடியோ இதில் ஆட் பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி வீடியோ ஆட் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெண்டி அண்ட் த இங்க் மிஷின். இந்த கேமில் ஆல்ரெடி நம்ம வந்து சாப்டர் 1 விளாண்டுருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2 தான் விளாட போகிறோம். இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஸோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். ஸோ வாங்க நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து கேமை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம வந்து செகண்ட் சாப்டர் தான் விளாட போகிறோம், த ஓல்டு சாங். அந்த சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம வந்து விளாட போகிறோம். ஸோ வாங்க எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் ஏற்கனவே நம்ம வந்து முடிச்சிருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டர் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து நம்மளை வந்து இங்க் ப்ரெஷரை வந்து ஆன் பண்ண சொல்லியிருப்பானுங்க. அந்த இங்க் ப்ரெஷர் ஓவர் ஆனதுனால ஸோ அந்த இங்க் ப்ரெஷர் வந்து ஓவராக ஸோ சாப்டர் 2 த ஓல்ட் சாங். ஸோ அந்த இங்க் ப்ரெஷர் ஓவர் ஆனதுனால ஃபுல்லாக இங்க் ஆகிடும். அப்புறம் நம்ம அந்த ப்ரெஷரை நிறுத்தின உடனே நம்ம இந்த ரூமில் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு ஊந்துருப்போம். ஸோ அது என்னன்னு தெரில, அதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே ரைட்டு. வெல் ஐ கெஸ் திஸ் ப்ரெஸ். ஆமாங்க, இங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறானுங்க போல். இங்கே தான் நமக்கு ஆக்ஸ் கொடுத்துருக்கானுங்க, என்னன்னு தெரியலையே. சரி ஓகே, இது என்ன வழியா இது? அதாங்க இங்கே தான் நிறைய இங்கு கொட்டியிருக்குது. நம்ம இங்கு ப்ரெஷர் அதிகமாக்குனதுனால. ஓ ஃபைன் நியூ எக்ஸிட். ஓ நியூ எக்ஸிட் கண்டுபிடிக்கணுமா? சரி ஓகே, இதை வந்து நம்ம உடச்சிட்டு வெளில போயிட வேண்டியது தான். ஓகே வெளில போடா. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐயோ வந்த உடனே இப்படிங்க வேலையை காட்டுறானுங்க பேர். அது யூட்டிலிட்டி ஷாஃப்ட் 9. அது ஈவில் செட்டஸ் ஃப்ரீ. ஏங்க இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, இவன் இருக்கான்ல, இவன் வந்து நம்மளை ஆவியாக்கி பறக்க விட்ருவானா. யாரு நீ 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 மாய பொண்ணு, நீயே ஆவியாக தான் இருக்கிற, நீ எங்களை ஆவியாக்கி பறக்க விட்டுப்படியா? வாயில போடுறான் சும்மாண்ணா. இந்த பிளேஸ் வந்து எப்படி இவ்வளோ பெருசாச்சு அப்படிங்கிறான். ஆமாங்க, சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து கொஞ்சம் குட்டியாக தான் இருந்தது. இப்போ திடீர்னு ஏன் இவ்வளோ பெருசாக, எப்படி இவ்வளோ பெருசாச்சுன்னு என்பது யாருக்கும் அறியாத விஷயம். மண்டையில் போடு சும்மாண்ணா, மூஞ்சி பேர் நல்லா சும்மாண்ணா. என்னங்க மறுபடியும் வந்துட்டான் போடு. ஏங்க எப்படி ஏங்க இந்த மந்திரத்தால் மறுபடியும் வராமல் போல இருக்குங்க இந்த பெண்டி நாரப்பையன். ஒர்க் அவுட் பி ஹாப்பி. நல்லா சொல்கிறீங்களா நீங்கள்? இந்த பாருங்க, நம்ம இங்கு ப்ரெஷரால் ஃபுல்லாக வழிஞ்சிருக்குது இங்கே. யாரா இவன்? எது எக்ஸ்கியூஸ் மீ, கேன் யூ ஹெல்ப் மீயா? ஏங்க நமக்கு ஆள் கஷ்டங்க, நம்மள மாதிரி அவனை மாட்டிக்கிட்டா. யாரா இது? எங்கடா போனா அவன்? பெண்டி கொண்டுட்டானா? ஏன்டா நாயே எத்தனை பேர் இன்னும் சாவடிப்ப செத்த பையில. ஓகே அவன் எங்கே போனான்னு தெரியலையே. சரி ஓகே, இவன் வேறு மறுபடியும் வந்து இந்த உயிரை வாங்குறானே. நீட் டு பவர் திஸ் கேட். ஓ இது கேட்டுக்கு வந்து பவர் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. சரி ஓகே, அப்ஜெக்டிவ் வந்திருக்கு. என்னது? ஃபைன் 3 ஸ்விட்சஸ் ரீடைரக்ட் பவர். ஓ நம்ம வந்து இந்த பவர் வர வைக்கணுமாங்க. இதுக்கு 3 பவர் வர வைக்கிறதுக்கு 3 சுவிட்சை கண்டுபிடிக்கணுமா? சரி ஓகே, கண்டுபிடிச்சிருவோம். இவனை மண்டையில் போடு. ஏய் போடுறா மண்டையில. இவனை எங்கப்பா எதுவும் மின்னுதுங்க. எதுல இது? இதுவாக இருக்குமோ? ஆமாங்க இதாங்க. ஓகே கரெக்டானு பார்க்கலாம். கரெக்டுங்க. இப்போ 3 பிளிங்காக இருந்தது, இப்போ 2 பிளிங்க் ஆகுது. கரெக்டு. இன்னும் இதுமாரி நம்ம வந்து 2 கண்டுபிடிக்கணும். ஓகே கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. பெரிய ப்ரோ பிளேயர் நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்து விட்டுதுடா. இப்போ டக்குன்னு போய்ட்டு மீதி 2 சுவிட்சு மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். சீக்கிரம் போடா. ஓகே ரைட்டு. இவனை போடுறான். இவனை இப்போ எங்கே பார்த்தாலும் நான் போடுவேன்டா. இவனை போடுவேன்டா நான். ஓகே ரைட்டு. என்னதான் இது? போடே 2வது சுவிட்சு. ஓகே ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு. ஓகே ஏங்க இங்கே இன்னொரு டப்பா இருக்குங்க. என்னது இது? போடு 3வது சுவிட்சு. எஸ் ரைஸ் த கேட். இப்போ வந்து அந்த சுவிட்சுக்கு பக்கத்தில் ஒரு கேட் இருந்ததுல, அதை வந்து நம்மளை ரைஸ் பண்ண சொல்கிறானுங்க, அதாவது ஆன் பண்ண சொல்கிறானுங்க. இதில் நடந்தால் வேறு ஏன் தான் இவ்வளோ பொறுமையாக நடக்கிறானோ. சரி ஓகே. அப்புறம் இதுக்கப்புறம் நமக்கு டெமான்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருவானுங்க. இதுக்கப்புறம் ஏதோ சாப்டர் 2 வந்து எவனுமே வரல. இதுக்கப்புறம் எல்லாம் வந்து நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் விளாட்ணும். கொஞ்சம் பார்த்தோம் ஜாக்கிரதையாக விளாட்ணுங்க. ஆனால் இந்த சாப்டர் 2ல் பெண்டி எனக்கு தெரிஞ்சு வரமாட்டான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். எவனோத்தான் வேறு கேன் யூ ஹெல்ப் மீ அலோன்னு சொல்லிட்டு போனால் என்னன்னு தெரில. சரி ஓகே போகலாம் நம்ம. ஓகே இட்ஸ் ரியலி ரொம்ப டார்க்காக இருக்கான். மிஷின் பம்ப் ட்ரெயின். ஆமாங்க இவன் வந்து அதாங்க சொல்லியிருக்கான். ஓகே இவனும் வந்து அதான் சொல்லியிருக்கான். இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்து இந்தமாரி இங்கே நிறைய டெமான்ஸ்லாம் இருக்கும், நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு அப்படிங்கிறான். ஆமாங்க இங்கே நிறைய ஃப்ளட்டு வேறு இருக்குது பாருங்க. நம்மளால தான் இது. நியூ அப்ஜெக்டிவ் ட்ரெயின் த ஸ்டார்வெல். ஆமாங்க இந்த இங்கெல்லாம் வந்து நம்ம போக்கணுமா? இங்கே என்ன இது கொடுத்து பார்ப்போம். என்னாச்சு? கரண்ட் வந்துருச்சுங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக இருக்குனால இப்போ வந்து கரண்ட் வந்துருச்சு. என்ன இது? திடீர்னு ஒரு இங்கு இங்கே வந்து கொட்டுது. யாரா இவன்?
டேய் இங்கு டமான், இவனுங்க தான் இங்கு டமானா போடுறா மண்டையிலே. அவ்வளோதாங்க, இந்த மாதிரி தான் இங்கு டமான் வர ஆரம்பிப்பானுங்க. இங்கே வர ஒருத்தன் வரானே, போடுறா மண்டையில் போடுறா. அவ்வளோ இருறா 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 டேய் இருறா இருறா வெயிட்டிஸ் டேய் என்ன கேப் விடாமல் அடிக்கிறீங்க டேய், கொஞ்சம் எனக்கும் வெயிட் பண்ணுங்கடா. எங்கேருந்து ஒருத்தன் வருவானோ? புரிஞ்சிச்சுங்க, எங்கெல்லாம் இங்கு கொதிக்குதோ அங்கேருந்து டெமான்ஸ் வருவானுங்க. எப்படி கண்டுபிடிச்சாச்சா? ரைட்டுங்க. இப்போ இங்கே வந்து இங்கு கொதிக்குது, இந்தமாரி கொதிச்சுதுன்னா அங்கே வந்து டெமான்ஸ் வருவானுங்க. அதோ இந்த நேரப்பையன் வருவான். அப்போ எங்கெல்லாம் இங்கு கொதிக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேவா? எப்படியே ஓகேங்க. ரைட்டு, இதுன்னு ஒரு ரூம் பார்க்கலாம். என்னதுடா இது? ஏதோ ஒரு இசை கச்சேரி ரூம் போல் இருக்குங்க இது. ஓகே, நம்ம அடுத்தது வேறு ஏதாவது ரூம் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஏதாவது பொருள் தேடுறதுக்கு. ஓகே, இது என்ன இடம்டா இது? என்னங்க இங்கேயும் இவ்வளோ இங்கு கொட்டுது. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் இந்த ரூம், ஆமாங்க, அங்கே ஏதோ கண்ட்ரோல் இருக்குது பாருங்கள். அந்த பம்பு கண்ட்ரோல் அழுத்தத்துக்கு இந்த ரூம்குள்ளே போகணும் போல். அவனை அதாங்க சொல்கிறான். அங்கே வந்து பம்பு சுவிட்ச் இருக்கு. இது வந்து இந்த இங்கு வந்து இந்த டோரை பிளாக் பண்ணிகிட்ருக்கு. அதனால இந்த இங்கு எப்பயாச்சும் நான் போக்கே ஆகணும் அப்படிங்கிறான். அது எப்படி பண்ணுறது? என்னது இது? யாருக்கு தெரியும்? ஓகே, இந்த டோர் ஓப்பன் பண்ண முடியல நம்மளால். ஓகே ரைட், அப்படியே இந்த டோருக்குள்ளே போகலாம். இந்த டோருக்குள்ளே எதாவது கிடையாது. இந்த டோருக்குள்ளே ஒன்றுமே இல்லைங்க. சரி ரைட்டு. ஓகே, என்ன இது? எதுங்க இது? ஸோ ஐ கெட் டஸ்ட் பேன் டோஸ் அதர் டே. இவனுங்க ஒருத்தனுங்கடா. அப்ஜெக்டிவ் வந்திருக்கு. அப்ஜெக்டிவாக பாடுறா. அன்லாக் வேலி க்ளோசட். இதை அன்லாக் பண்ண சொல்கிறானுங்க. வேலி க்ளோசட் இதுதான் அன்லாக் பண்ணும் போல இருக்கு. அது வந்து நம்ம கீ கண்டுபிடிக்கணும் போல இருக்குங்க. ஸோ ஓகே, கீ எங்கேயாச்சும் இருக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நினைக்கிறேன். நானே ஏதோ புரிஞ்சிட்ருக்கிறேன். இங்கே கீ இருக்காடா? கீ இங்கே வந்து கீ வந்து இவனுங்க தரல. சரி ரைட்டு, வேறு எங்கேயாச்சும் போய் கீ கிடைக்குதான்னு போய் தேடலாம். இங்கே எங்கேயா கீ தரீங்களாடா? கீ இங்கே வந்து ஒரு கீயும் கிடைக்கல நமக்கு. சரி, வேறு எங்கேயாச்சும் போய் அப்படியே தேடலாம். இங்கேயும் ஒரு கீயும் இல்லை நமக்கு. ரைட். வேறு எங்கேயாச்சும் கீ கிடைக்குதான்னு பார்க்கலாம். என்னது இது? எங்கேயோ ஏதோ மின்னுதுங்க. கீ கிடச்சிச்சுங்க. வேறு லெவல்ரா. நமக்கு வந்து இப்போ கீ கிடச்சிச்சு. சூப்பர்ரா. இப்போ இந்த கீ எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த டோர் திறந்துடலான்னு சொல்ல வந்தேன். ஓகே, ஓப்பன் த டோர். என்ன வாய்ஸ் ரெக்கார்டிங் இருக்குங்க. என்னது இது? எவ்ரி ஆர்டிஸ்டிக் பர்சன் நீட் எ சாங்சுரி ஜாய் ட்ரூ. இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா வந்து இந்த சாமின்றவன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து ஒரு சாங்சுரி இருக்கான். அதை வந்து திறக்கணுன்னா நீ வந்து எனக்கு பிடிச்ச சாங்கை வந்து வாசிக்கணும். முதல்ல பேஸு ட்ரம்மு பேஸு அதை வந்து நீ வாசிச்சின்னா உனக்கு நான் வந்து என் சாங்சுரி ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிறான். அதாங்க இவனும் சொல்லியிருக்கானுங்க. ஃபைன் சாமி சாங்சுரி அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. இப்போ வந்து இவனுக்கு பிடிச்ச பாட்டை பாடணுமாங்க. பிடிச்ச சாங்கை வந்து போடணுமா. அப்போ தான் இவன் சாங்சுரி வந்து ஓப்பன் ஆகுமா. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங்கில் என்ன போட்டுருந்ததுன்னா, முதல்ல வந்து இந்த ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ண சொல்கிறானுங்க. மேலே இருக்க இந்த ஸ்க்ரீனை வந்து ஆன் பண்ணுமா. ஆன் பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணணுமா. இவன் வேறு சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அம்பர். அவனானா ஃபஸ்ட்டு வந்து பேஸு ட்ரம்மு பேஸு அதான் நினைக்கிறேன். இந்த பேஸு எது ட்ரம் எதுனே தெரியலையே. ஓகே, இதுதான் பேஸாக இருக்குமோ. ஆனால் மீஸெல்லாம் இருக்குது. இதுதான் பேஸுன்னு நினைக்கிறேன். பேஸு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம். ட்ரம்மு பேஸு கரெக்டாக இருக்கணும் கடவுளே. கரெக்டா? கரெக்டுங்க. சூப்பர். என்டர் த சாங்சுரி. என்ட்ரு வரலாமா? திறக்குதுங்க உண்மையாகவே. ஏங்க ஃபஸ்ட்டே கரெக்டாக போட்டேங்க. எனக்கு சும்மா ஏதோ போட்டேன், கரெக்டாகிடுச்சு. என்னது? சிங்க ஹாப்பி சாங் விசல். பாடா ஒன்றுமே புரியல. ஓகே, சுத்ரா பட்டனை 1 டவுன். ஓகே, ஃபைன் த செகண்ட் வால். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வால் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் வால் கண்டுபிடிக்கணுங்க. ஓகே, பயப்பில்லைங்க. நான் ஏன் பயப்படுவேன்? யாரா இவன்? ஹூ ஆர் யூ மேன்? யாரா நீ? எங்கே அவன் எட்டி பார்க்குறாங்க மேலே. என்னடாச்சு? இருங்கடா. ஐயோ எங்க நிறைய இங்கு கொதிக்குதுங்க. அப்போ நிறைய இங்கு டெமான் வருவானுங்க போல். வாங்கடா பெரிய இவனுங்களாடா நீங்களா. வாங்கடா 2 பேரும் ஒன்றா வாங்கடா. 2 பேர் மண்டையும் ஒன்றா வெட்டுறேன்டா. வாங்கடா. ஓகே ரைட்டு. இங்கேருந்து ஒருத்தன் போயிட்டான். இங்கேருந்து ஒருத்தன் வருவானே. வா சாவு செத்த பையில. யாருங்க அவன்? எங்கேருந்து மேலே இருந்து ஒருத்தவன் பார்த்தா. யாரா நீ? இவன் தான் எனக்கு தெரிஞ்சு அமிச்சு. இவன் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த பெண்டியோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு வேற ஹூ ஆர் யூன்னு கேட்டுருந்தானே. அவன் இவனாக இருக்குமோ? ஐயோ இவன் தான் பண்ணுற போகிறாங்க. நம்ம ஓடிடலாங்க இங்கேருந்து. சரி ஓகே, முதல்ல நம்ம வந்து செகண்ட் வால் கண்டுபிடிப்போம். எங்கடா இருக்கான் அவன்? மேலே தானே இருந்தான் அவன். இந்த பெண்டி தான் அமுச்சு விட்டுப்பான். அவனை ஓடுறான் இவனை.
ஓகே எங்கடா இருக்கான் ஆனால் இங்கே இல்லை பைபிள் பயந்து ஓட்டாம் போல். சரி ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஸ்டேர்ஸ் இங்கே வந்து இங்கே நிறைய இருக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது செகண்ட் வால்வை வந்து கண்டுபிடிக்கணுமாங்க. அது வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியலையே. சரி ஓகே போய் தேடுவோம். தேடினா கிடச்சிட்டு போகுது நமக்கு. தேடினா கிடச்சது தானேங்க போதே. ஓகே என்னடா இடம் இது இன்ஃபீர் மேரி. ஓகே என்னடா இது எங்க இங்கே ஐயோ இவனுங்க வேறங்க ஆனாவுனா வந்து உயிரை வாங்குறானுங்க நமக்கு. போங்கடா இவன் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. இங்கே தான் தெர் இஸ் நோ வால்வ். இங்கே வால்வே இல்லைங்க. அடப்பாவி என்னதுடா இது என்னங்க ஏதோ லிவர் அமுத்துனா ஒன்றுமே ஆகலை. சரி ஓகே இப்போ இங்கே வந்து வால் வந்து இல்லையா. ஸோ வால் வந்து எங்கே இருக்கு? டே வாழ்வங்கடா வாழ்வங்கடா சொல்கிறா சொல்லி தொலைடா நாயே. ஓகே இது டவுன் ஹியர் வி ஆர் ஆல் சின்னர்ஸா அப்படின்னா அடப்புவாங்கடா நீங்கள். ஏங்க அவங்ககிட்ட தாங்க வாழ்வு இருக்கு. எவ்வளோ இருக்காங்க. டே வாழ்த்தடா நீங்கள் மறைஞ்சு போயிட்டான். வாஸ் த திங் ஹோல்டிங் மை வால். ஆமாண்டா அவன் தான்டா வால் வச்சுருக்கான். இது சீப் டே வாடா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஏங்க எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து நம்மளை பார்த்து பயப்படுறான் போல். நம்ம இவ்வளோ நேரம் எல்லா இன்கு டமானையும் அடித்தோம்ல, அதை பார்த்து பைப்பில் பயந்துச்சு போல். ஐயோ அவனுக்கு எப்படிங்க நான் வாங்குறது. சரி ஓகே அவன்ட்டு எப்பயாச்சும் நம்ம அந்த செகண்ட் வால் வந்து வாங்கணும் போல இருக்கு. தாடாடே ஐயோ தரமாட்டேங்கிறானே. ஐயோ தாடாடே தயவுசெய்து தந்துடாடே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. டே ஐயோ தரமாட்டேங்கிறானே. என்னடா என்னடா ஏதோ தூக்குதுங்க. இப்போ ஏதோ கொடுத்த ஏதோ தூக்குது. இருங்க வாழ்த்தடா ஐயோ தூக்கமா. இப்போ இதை அமுத்துனா என்ன ஆகும்? அமுத்தி பார்ப்போமா என்ன ஆகும்? செத்துட்டாங்க அடப்பாவி. ஐயோ இதை அமுத்துனா அந்த பாக்ஸ் தூக்கும். இதை அமுத்துனா அந்த பாக்ஸ் கீழே உந்துரும் போல இருக்கு. புரிஞ்சிச்சு. ஐயோ ஆனால் பாவங்க செத்துட்டாங்க. நம்ம பார்த்து பயந்தே செத்துட்டான். சாரி நம்மளும் தாங்க சொல்கிறோம் சாரின்னு சொல்கிறோம். என்னங்க பண்ணுறது? அவனை நம்ம கேட்டும் கொடுக்கல. அப்போ நமக்கு வேறு வழி. நான் அவனுக்கு ஒன்று தான் ஆகணும். இதில் ஏத்தப்பெல்லாம் எதுவும் இல்லை. இது பாருங்க நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அவன் தரலைன்னா வேறு வழி இல்லாமல் தான் நல்லா பண்ணுவேன். நானும் நல்லா வந்தாங்க. ஓகே இப்போ நம்ம செகண்ட் வால் கண்டுபிடிச்சாச்சு. அதை போட்டால் இந்த இங்க் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இவனுங்க ஏதோ என்ன ட்விஸ்ட்டு வைப்பானுங்கன்னு தெரில. சரி ஓகே இப்போ நம்ம வந்து மேலே போயிட்டு இந்த பம்பு கண்ட்ரோலரில் வந்து போகலாம். எங்கடா இருக்குது? இங்கே தானே இங்கே இருக்குங்க. ஹியர் இட் இஸ். போடுறா சுற்றுறா இதை. அவ்வளோதாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கெல்லாம் போய்ட்டு நினைக்கிறேன். ஓகே தட் ஷுட் ஐ டூ இட். என்னது ரிட்டர்ன் டு சாமிஸ் ஆஃபீஸ். இப்போ நம்ம வந்து சாமியோட ஆஃபீஸ்க்கு வந்து போகணுமா? போவோம். சரி ஓகே எங்கடா இருக்குது இப்போ இந்த சாமியோட ஆஃபீஸ் வேறு எங்கே இருக்கோ? சரி ஓகே போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. வேர் இஸ் தட் சாமி ஆஃபீஸ்? எங்கே இருக்கு? இதுவாக இருக்குமோ? இது இல்லைங்க. வேறு எங்கடா இருக்குது சாமியோட ஆஃபீஸு? இது வந்து ஸ்டேர்ஸு. இங்கே வந்து இன்னும் இங்கு இருக்குது. அப்போ இதுவாக இருக்குமோ சாமி ஆஃபீஸ்? இங்கே எவனோ தான் இருக்கானா இப்போது? பைப்பில் உண்மையாக ஓட்டான். என்ன நடக்குதுங்க? ஆனால் ஏதோ ஆச்சுங்க. இப்போது என்ன ஆச்சுன்னு தெரில. ஆனால் ஏதோ ஆச்சு. எங்கெங்க அவன் ஆஃபீஸே காணோம்? வாட் இஸ் திஸ்? டென்ஷன் ஆக்குறீங்களா? டென்ஷன் ஆக்கி பார்க்குறீங்களா? இதுவாக இருக்குமோ? இது வந்து ஸ்டேர்ஸு. எங்கடா சாமியோட ஆஃபீஸே காணோம்? சாவடிக்காதீங்கடா. எங்கடா இருக்க அவன் ஆஃபீஸ் சொல்லுங்கடா. ஐயோ இவ்வளோ நேரம் தேட வைக்கிறானுங்க பாருங்க அவன் ஆஃபீஸை. ஓகே இப்படிக்கா போய் தேடலாம். ரைட்டு ஓடுறா. ஒரு வேளை இதுவாக இருக்குமோ? இது இல்லை. இங்கே இங்கு குறைஞ்சிச்சுங்க. எஸ் இந்த இடத்துல இங்கு குறைஞ்சிச்சு. இங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேன். பம்பு கண்ட்ரோலை. ஓகே டேக் த ஸ்டேர்ஸ். இப்போ நம்ம வந்து ஸ்டேர்ஸுக்கு போகணும் போல். ஓகே ஓடுறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வந்து சாப்டர் 2 முடிக்க போனோம். இப்போ இந்த இங்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணியாச்சு. சூப்பர்ரா ஏதாச்சு. என்னங்க எவன்டா அது? யார்ரா நீ? இவங்க அந்த ஆடியோலாம் அமைச்சு நம்மளை இது பண்ணானே சாமி. இவன் தான் சாமியில் ஆரம்பிச்சா? நமக்கு எல்லாம் வாய்ஸை கால் இவன் தாங்க சாமி. தேர் வி கோ நைஸ். நோ வி வுடின்ட். நான் சொல்கிறான். நீ வந்து என்னை பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தல்ல அப்படிங்கிறான். ஆமாம். என்னடா சொல்கிறான்? ஒன்றுமே புரியலங்க. வாஸ் இட் ஆல்மோஸ்ட் டைம் அபவுட் சேம் குரியல். நானும் நான் பார்க்கணுன்னு ஆர்வமாக தான் இருந்தேன். பட் ஆனால் வந்து நான் வந்து இங்கே இருக்கிற
ஐயோ ஒன்றுமே புரியலையே. வெயிட் இது ஏங்க இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா ஏங்க புரிஞ்சிச்சுங்க. இவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா நீ என்னோட லார்டு, அதாவது நீ என்னோட பெண்டியோட ஃபோட்டோ எல்லாத்தையும் உடச்சிருக்க, அப்புறம் நமக்கு ஒரு அடியால் கொண்டு வாழ்வு எடுத்தோம்ல அவனையும் நீ கொண்டிருக்க, நிறைய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் நீ சாவச்சிருக்க, அதனால் நான் உன்னை பழி வாங்க போகிறேன், உன்னை நான் சாவடிக்க போகிறேன் அப்படிங்கிறான். விட்டுறா இது இங்கி டார்க் அபிஸ் ஐ கால் அ பாடி. என்னடா சொல்கிறான்? குயிட் லிசன். குவைட்டாரு இங்கே நிறைய மிருகம்லாம் க்ராலிங்னா உதிர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு, அதை உனக்கு கேட்குதா அப்படிங்கிறான். இந்த ரிச்சுவல் கம்ப்ளீட் ஆகும், நம்ம இந்த ரிச்சுவல் இந்த சடங்கை ஆரம்பிக்கலாம், அதாவது உன்னை கொல்ற சடங்கு. ஸோ கூடிய சீக்கிரத்தில் நீ என்னை ஹியர் பண்ணுவ, அவன் உன்னை கொன்றுவான் அப்படிங்கிறான். எவன்டா அவன்? டேய் சொல்லிட்டு போடா. ஐயோ ஏங்க இவனும் அவன் சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. இது ஷீப் இட்ஸ் டைம் ஃபார் ஏங்க இவன் என்ன சொல்கிறான்னா நீ தூங்கு, இட்ஸ் டைம் ஃபார் பெட்டு அப்படிங்கிறான். நான் ஏன்டா தூங்கணும்? இந்த மார்னிங் நீ எழுந்து பார்த்தனா நீ செத்து கிடப்ப. டேய் அடா பாவி என்னடா சொல்கிறான்? ஹியர் மீ பெண்டி. எங்க பெண்டியை கூப்பிட்றாங்க அவன். அப்போ இப்போ பெண்டி வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ எங்க ஏதோ வழி திறக்குதுங்க நமக்கு. ஃப்ரீ மீ ஐ பெக் யூ. நம்ம தான் அந்த இங்கிட்டமான்கிட்ட நம்ம கெஞ்சுறோம், என்னை தயவு செஞ்சு நீ என்னை விட்டுரு, என்னை வெளில விட்டுரு, நான் அவனு எதுவும் பண்ண மாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு நம்ம கெஞ்சிட்ருக்கோம். நோ மை லார்ட், அதே ஐ எம் யுவர் ஆன்னு கத்துறான் அவன். ஏடா எங்கேயோ எங்க அவன் செத்துட்டான் போல இருக்குங்க. இப்போ வந்தவன் சாவுடா நீ இல்லை எதுக்கு உயிரோட. ஐயோ டேய் இவனுங்கள தான் மான்ஸ்டர்னாண்டா. சி இவனுங்களாம் ஒரு ஆளுங்க. டேய் ஐயோ இவனுங்கள தான் மான்ஸ்டர்னு சொல்லியிருக்காங்க அந்த நாரவாயன். நீ வாயன் போடு இவனுங்களாம் ஒரு ஆளுங்களா? டே இதுக்கு தான் இவ்வளோ பில்டப் குத்தானாடா இவன். ஏதோ ரிச்சுவலுங்கன்னா அவன் ஏங்க இவன் தான் உதிர்ந்து வரான் போல இருக்குங்க இந்த மான்ஸ்டர். டே ஐயோ காமெடி பண்ணாது. எங்க இவன் வேறு பெண்டியை கூப்பிட்டாங்க. ஐயோ பெண்டி வேறு வரப்போறானே, எங்கேருந்து வரப்போறான்னு தெரியலையே கடவுளே. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ பெண்டி வரப்போறான்னு நினைக்கிறேன். அவங்கள்ட்ட நம்ம தப்பிக்கணும் போல இருக்குங்க. டேய் கடவுளே ஐயோ இந்த பெண்டி எங்கேருந்து வருவான்னு தெரியலையே. சரி பார்த்துருக்கணுங்க நம்ம. பெண்டி தயவு செஞ்சு வந்துடாதரா பெண்டி. இந்த சைடு போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நிறைய இங்க் இருக்குது. ஓகே இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேங்க, நிறைய இங்கி. டேய் ஆடா பாவி பெண்டி வந்துட்டாங்க. டே ஐயோ ஓடுறா என்னடா ஸ்க்ரீன்லாம் கருப்பாகுது. டே விட்டுறா பெண்டி, மிஸ்டர் பெண்டி என்னை விட்டுடுங்க, தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்க. டே போடா வராண்டா போடா இங்கேருந்து ஓடிப்போ எங்கே தப்பிச்சா. வராண்டா கிட்ட வராண்டா. இந்த ஸ்க்ரீன் கருப்பாவுதுரா. ஒரா அப்பா தப்பிச்சாச்சுங்க வந்துட்டு பெண்டிக்கிட்டேருந்து. எப்பா ஏதோ சூப் புதுந்து வருது. வாட் இஸ் ஹேப்பனிங்? நம்ம தான் சொல்கிறோம், யாராச்சும் இருக்கீங்களா ஹலோ அப்படிங்கிறோம். டேய் எவன்டா இருக்கிறதாங்க, தயவு செஞ்சு வாங்கடா யாராது. ஐயோ டேய் எங்க நம்ம நண்பங்க இது நான் இதை செத்துருச்சே. டேய் அப்போ எல்லாமே பொய்யா? அடப்பாவி போரிஸ். ஆமாங்க நம்ம நண்பன் போரிஸுங்க செத்துட்டா. ஏன்டா நாயை செத்துட்டேன்னு நினச்சா எல்லாம் ட்ராமாவா? அப்போ நம்மளை கொல்ல போகிறானுங்க. ஸோ நிறைய சஸ்பென்ஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி சாப்டர் 3ல் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.